செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கத்தினுடைய காவல் நிலையத்திலேயே நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகரான வினோத் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் மதுர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் விளையாடி கொண்டிருந்த போது அந்த பகுதிக்கு வந்த பாதிரி கிராமத்தை சார்ந்த விஜயகுமார் உட்பட அவருடைய நண்பர்கள் கஞ்சா போதையில் வினோத் அவர்கள்ட்ட சண்டை வளர்த்துருக்கிறாங்க. இவர்கள் சண்டை வளர்த்தின் அடிப்படையில் வினோத் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அச்சிரப்பாக்கம் காவல் நிலையத்தில் காவலர்கள்ட்ட புகார் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கஞ்சா போதையில் வந்து ரகலை பண்ணுறானுங்க, சண்டை வளர்க்குறானுங்கன்னு. அவனுங்க மேலேயுமே காவல்துறை வழக்கு பதிவு செய்து, அதே போல் அப்பாவிகளான பிரச்சனையை இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு காவல் நிலையத்துக்கு சொல்ல வந்த வினோத் அவர்களின் மீதும் சிலர் மீதும் காவல்துறை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து ஜாமீன் பெற்று வெளிவந்த வினோத் அவர்கள் அச்சிரப்பாக்கம் காவல் நிலையத்தில் தினந்தோறும் கையொப்பமிடம் சொல்லிட்டு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த உத்தரவின் பேரில் காவல் நிலையத்துக்கு வினோத் என்ன பண்ணுறாருன்னா கையொப்பமிடம் வந்திருக்கிறார். அப்போ காவல் நிலையத்திலேயே காவல்துறையினுடைய அதிகாரிகளுக்கு முன்பாகவே வினோத்தை விஜயகுமார் கொண்ட கும்பல், அவனுடைய நண்பர்கள் கொண்ட கும்பல் கழுத்தை அறுத்து கொலை செய்வதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறானுங்க. எந்த இடத்துல? காவல்துறையினுடைய நிலையத்திலேயே. இது எவ்வளோ பெரிய கொடூரமான செயல்! காவலர்களை கண்டா பொறுக்கிங்க பயப்படணும்னு பேர். ஆனால் காவலர்களுக்கு முன்பே செய்கிறான்னா அவனுக்கு என்ன தைரியம், என்ன பின்புலம்? இல்லை இன்னும் குறிப்பிட்டு சொன்னான்னா, அங்கே வந்தாலும் அந்த விஜயகுமார் இன்னும் 2-3 பேர் அவனுங்க எல்லாமே வந்து கஞ்சா போதையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. கஞ்சா போதையில் தான் போய் சண்டை வளர்த்தானோ அவன் மேலே எஃப்ஐஆர். அதுக்கு ஜாமீன் பெற்று கையொப்பமிடம் வந்தவனு கஞ்சா போதையிலே தான் வரான். இது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா, இந்த மதுர் பகுதியில், அடுத்தது பாதிரி பகுதியிலாம் வந்து கஞ்சா ரொம்ப இலகுவாக கிடைக்குது. இந்த திராவிட மாடல் அரசு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு பல பிரச்சனைகளுக்கு கஞ்சா மது போதை தான் பெருமளவில் புழக்கத்தில் இருக்குது, காரணமாக இருக்குதுன்னு சொல்லியும் கூட என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க? நான் உங்கள் அப்பா சொல்கிறேன் குடிக்காதீங்க, நான் உங்கள் அப்பா சொல்கிறேன் போதை பாதிக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சா இந்த காவல்துறையை வச்சுட்டு ஒரே நாளில் எல்லாத்தையும் இழுத்து போட முடியும், ஒரே நாள் அந்த கலாச்சாரத்தை அடிச்சு நொறுக்க முடியும். தெரியாத காவல்துறைக்கு எந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு. உயிருக்கு ஆபத்தான நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வந்திருக்கிறது. அவருக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். மேலும் இந்த விஜயகுமார் மேலே ஆல்ரெடி இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் அவன் மேலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போட்டு அவனை மீண்டும் சிறையில் அடைக்க வேண்டும்.